மதுரையில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மதுரையில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் தஞ்சாவூர் மண்டலத்தில் ஊழியர் விரோத போக்கில் செயல்படும் தஞ்சாவூர் சரக துணைப்பதிவாளர் வினாசாந்தனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாலை 6 மணிக்கு மேல் கூகுள் மீட் மூலம் ஆய்வுக் கூட்டம் நடத்துவதை தவிர்த்திட வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் ஆசிக் ரசூல் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ், மாவட்ட பொருளாளர் பரமசிவன், மாவட்ட இணைச் செயலாளர் பாண்டிச்செல்வி, கிழக்கு வட்டக்கிளை செயலாளர் சிவகுரும்பன், தெற்கு வட்டக்கிளை தலைவர் பஞ்சவர்ணம், மேற்கு வட்டக்கிளை தலைவர் நடராஜன், திருமங்கலம் வட்டக்கிளை தலைவர் மருதுபாண்டியன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகுடீஸ்வரன், வட்டக்கிளை நிர்வாகிகள் வெங்கடேஸ்வரி, பிரதீப், ராமதாஸ், சிவபாலன், ராஜசேகர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள், துறைச்சங்க தோழமைச்சங்க நிர்வாகிகள், கூட்டுறவுத்துறை முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிறைவாக தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாவட்ட பொருளாளர் குறிஞ்சேலவரசன் நன்றியுரையாற்றினார். மாலை 6 மணிக்கு மேல் கூகுள் மீட் ஆய்வுக் கூட்டம் நடத்துவதை கைவிடு. தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் மதுரை மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியில் ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தஞ்சாவூர் சரக துணைப்பதிவாளர் ஊழியர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறார். அவருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஊழியர் விரோத போக்கு தொடரும் பட்சத்தில் அடுத்த கட்ட வலிமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டுறவுத்துறையில் பதிவுறு எழுத்தர் முதல் கூட்டுறவு சார்பதிவாளர் நிலை வரை பதவி உயர்வின் போது கலந்தாய்வு முறையில் மண்டல மாறுதல் வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். பெண் ஊழியர்கள் அதிகமாக பணிபார்க்கும் கூட்டுறவுத்துறையில் மாலை 6 மணிக்கு மேல் காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்துவது மற்றும் விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டம் நடத்துவதை முற்றிலும் கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். 20 கோடிக்கு மேல் கடன் நிலுவையுள்ள பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்களில் கூட்டுறவு சார்பதிவாளர் நிலையில் மேலாண்மை இயக்குநர் பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தனியார் தொழில் முனைவோர் நடத்தும் முதல்வர் மருந்தகங்களின் செயல்பாடை அதிகரிக்கவும் லாபத்தை அதிகரிக்கவும் கூட்டுறவு சார்பதிவாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மூத்த குடிமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் தாய்மானவர் திட்டத்தில் உள்ள இடர்பாடுகளையும் குறைகளையும் சரி செய்து இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு போதிய வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கா. சந்திரபோஸ், மாநில செயலாளர், தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.